வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னது தப்பா? தப்பா? என்னடா சொல்ற? அது வசியம் பண்றதுக்கு மந்திரம் இருக்கு. வசிய கட்ட உடைக்கிறதுக்கு என்ன மந்திரம்னு எனக்கு தெரியலப்பா. இந்த புக்குல அத காணோம். அட பாவி. போய் அவ ஏதாவது பண்ணிக்க போறானா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் பொறுமையா புத்தகத்தை புரட்டி பாரு. கரெக்டான மந்திரத்தை தேடி பாரு. முதல்ல டென்ஷன் ஆகாத. பாரு. காவிரிக்கு ஏதாவது ஆயிர போகுதுடா. ஆமா பாரு, நல்லா பாரு. நிதானமா பாரு, நிதானமா பாரு. அப்படியே பாரு. பொறுமையா பாரு. பசி மசி, எனக்கு பசி. டைரக்டர் சசி, குருவே உத்தரவு கொடுங்க. வேலைக்காரத்துக்கு வா. என்னடா அது? சீக்கிரமா படிடா. குருவே உத்தரவு கொடுங்க. வேலைக்காரத்துக்கு வா. ஏய் அர்ஜுன், சீக்கிரமா ஏதாவது பண்ணுடா. படிடா. என்னங்க குருவே உத்தரவு கொடுங்க. வேலைக்காரத்துக்கு வா. சீக்கிரமா மந்திரத்தை படிச்சு தொலைடா. டேய் சரியா பாருடா. குருவே உத்தரவு கொடுங்க. வேண்டாம் சசி. என்ன பண்ணுவேன்? சரி குருவே. நீங்க சொன்ன மாதிரி கழுத்தை அறுத்துக்கிறேன். ஐயோ, என் பொண்ணை கொல்ல பாக்குறான். அர்ஜுன், சரியான மந்திரத்தை படிடா. விட்டுறாதடா. கத்திய போடு. சீக்கிரம் விட்டுறாத. ஏய் என்னமா பண்ணி தொலைச்ச? நான் வேணா கிட்ட போய் மந்திரம் சொல்லட்டா? தம்பி மசி மசி, வேண்டாம் சசி. எனக்கு பசி. என்னடா பண்ணிட்டு இருக்க? படிடா. அம்மா. கவேரி. சிந்தி, கவேரி, எந்திரிமா. எந்திரி, எந்திரி. 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 உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அடிப்படல. என்ன நடந்துச்சு? ஏய் என்னக்கா? உன்னை வசியம் பண்றங்கிற பேர்ல உன்னை இவன் கொல்ல பாத்திருக்காண்டி. ஐயோ, இதுக்குதான் நான் வேண்டாம் வேண்டாம் கேட்டீங்களா யாராவது? சரி சரி விடு. சரி சரி காவிரி, என் உயிருக்கு தான் இல்ல. அமைதியாருன்னு சொல்றல. நீயோ உன்ன அறிவு கட்டவனே, மந்திரி கொட்ட மாதிரி அதையும் இதையும் பண்ணி காவேரிய காலி பண்ண பாத்திருக்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஈரக்கொழிய நடுங்கிற மாதிரி பண்ணிட்டியடா. உங்ககிட்ட தான் சொன்னல, உன் மரமண்டைக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. கேட்டியா? இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் மாயாக்குத்தான் தெரியும். தேவையில்லாம இனிமே இந்த மாதிரி பண்ணி தொலைச்சிட்டு இருக்காத. இத பாரு, அனாவசியமா இந்நேரம் ஒரு உயிர் போயிருந்திருக்கும். போதும் போதும், மரண விளையாட்டு போதும். போங்க எல்லாரும் வெளியில போங்க. நல்ல வேலை. ஐயோ அறிவு கெட்டவனே. அப்பா, வசியத்தை விடுவிக்கிற மந்திரம் நீங்க அடிக்கிறதுல தான் இருக்கோ? முட்டாப்பைய, முட்டாள் முட்டாள். நில்லு.
பாரு. அம்மா, எவ்வளோ பெரிய புத்து, எவ்வளோ பெரிய புத்த இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இது வெறும் புத்து மட்டும் இல்ல, இதுதான் மாயாவோட மாய கோட்டையா இருக்கும். அப்படியா? அப்படின்னா சின்னையாவ இதுக்குள்ளதான் கொண்டு போய் வச்சிருப்பாளா? அப்படிதான் நினைக்கிறேன். இந்த மாய கோட்டைக்குள்ள நம்மளால சுலபமா உள்ள போக முடியுமா? முடியாதுன்னு தானே அந்த சின்ன பொண்ணு சொன்னா. மாய கோட்டையை சுத்தி 3 பாதுகாப்பு வளையங்கள் இருக்கும். அதை தாண்டி தான் போகணும். அந்த மாய கோட்டையே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன? ஆனா எந்த ஒரு பாதுகாப்பு அடுக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி வா போவோம். அப்பப்ப என்கிட்ட அக்கறையா நடந்துக்கிறியா? அதான் எனக்கு உன் மேல கோவமே வரமாட்டேங்குது. உன் மேல நான் அக்கறை காட்டாம வேற யார் மேல அக்கறை காட்டுவேன்? துர்கா, கீழே பாரு. மண்ட ஓடு. இனிமேதான் அந்த விஷ பாதுகாப்பு அடுக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதை எச்சரிக்கை தான் இந்த மண்ட ஓட்ட இங்க வச்சிருக்கா. மாய கோட்டையோட எல்லை இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இனிமேதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கணும். புரிஞ்சுதா? பாத்து வா. நில்லு. என்ன ஆச்சு? அங்க பார். ஐயோ, இதனை இத்தனை பாம்புங்க மொத்தமும் சேர்ந்து வந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, மொத்தமும் சேர்ந்து நம்மள நோக்கிதான் வருது. பாவா, ஓடலாம். ஏய் நில்லு, நில்லு. ஏய் வா போலாம். பாம்பு வருது. அங்க பாரு. நாம நினைச்சது சரிதான். மாயக்கோட்டை எல்ல இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சொன்ன 3 அடுக்கு பாதுகாப்போட முதல் விஷ ஜந்து இந்த விஷம் நாகம் தான். இதுங்க கொத்துனா நேரா பரலோகம் தான். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் இந்த பாதுகாப்பை தாண்டி போக முடியும்.
ஏய், நீ என்ன பண்ண போற? கொஞ்சம் பொறு. மூன்று ராஜ நட்சத்திரங்களின் வரிசையில அருந்ததி உதிக்க நேரம் நெருங்கிடுச்சு. அருந்ததி நட்சத்திரமே துருவங்கள் நிலைத்த ஆகாயத்தில் காலங்களை தாண்டி ஒளிரும் ஒளியே, இந்த பிரபஞ்ச சக்கரத்தில் ஒரு துளி தவறாமல் நிற்கும் சக்தியே. அருந்ததியே, இந்த நேரம், இந்த நொடி என் சபதத்திற்கு சாட்சியாக தோற்றம் கொடு. அருந்ததி நட்சத்திரமே, இந்த இருளுக்கு சாட்சியாக. இன்னைக்கு சூழ்நிலை எல்லாமே எனக்கு சாதகமா இருக்க. என்னோட பிறவி பயனை நான் அடைய போறேன். அதை இனி எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. தாயே, தாயா இருந்து என்னை வளர்த்த ஊரையே காக்கும் கனகதுர்க்கையே, அருள் வடிவே, கருணை வடிவே, சக்தியின் வடிவே, அசுரனின் நெஞ்சம் மதிர செய்யும் தாயே, தீமையை அழித்து சத்தியத்தை நிலைநாட்டும் தாயே, ஆபத்து சூழ்ந்திருக்கும் என் புருஷனை காக்க உன்னை வேண்டி வந்திருக்கேன். எத்தனை தடை வந்தாலும் அது எல்லாம் தாண்டி நான் என் சின்னையாவை காப்பாத்தணும். அதுக்கு நீ அருள் புரியணும். எனக்கு நீ துணையா முன் நின்று என்னை வழி நடத்தணும். என் புருஷன் உசுர காக்க என் உசுர தரவும் நான் தயாரா இருக்கேன். அவரை மீட்டு கொடு. நாகத்தை வந்த வழியிலேயே திருப்பி அனுப்புறதுக்கு முட்டையும் பாலையும் கொடுக்க போற. ஓஹோ, இதுதான் உன் புத்திசாலித்தனமா? சாமி கும்பிட்டா பாம்பு விலகி உனக்கு வழி விட்டுருமா? ஏன் அறிவு கெட்டன புத்திசாலித்தனம் இதுதான். எனக்கு துணையா அம்மனை கூப்பிட்டிருக்கேன். எத்தனை ஆயிரம் பாதுகாப்பு அடுக்கல போட்டாலும் அத்தனையும் அடிச்சு நொறுக்கி ஆத்தா என்ன என் புருஷன் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போவா. தாயே கனகதுர்கா, நீ என் கூட இருக்கிறங்கிற நம்பிக்கையில நான் முன்னேறி போறேன். பாம்புகளுக்கு பாலையும் முட்டையும் கொடுக்கற. பாம்புக்கு பாலும் முட்டையும் கொடுத்து அதுங்களை திருப்பி அனுப்ப போற. உன் புத்திசாலித்தனத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. இங்க பாரு, இது என்னோட நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கை இல்லனா பேசாம இரு. உன்னோட மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்ல. இது ஒண்ணும் மூட நம்பிக்கை இல்ல, அறிவியல் உண்மை. முட்டையும் பாலும் சேரும் போது அதுல இருந்து வர வாசம் பாம்புகளுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். அதோட இயற்கையான என் உடல் வாசமும் சேர்ந்து அந்த விஷக்கன்னிக்காவோட வசியத்துல இருந்து
அந்த நாகங்களை வெளியேத்தும். அதனால ஒவ்வொரு பாம்பு புத்துக்கும் பாலும் முட்டையும் வைக்க போறேன். அந்த காலத்துல பாம்புகளோட இனப்பெருக்கத்தை தவிர்க்கிறதுக்காக தான் முன்னோர்கள் இதை செஞ்சாங்க. இதுதான் வழக்கம். நீ நினைக்கிற மாதிரி இது மூட நம்பிக்கை இல்ல. அடேங்கப்பா, நீ நிஜமா புத்திசாலிதான் போலயே. ஆனா இந்த மண்டை ஓட்டை தாண்டி நாம காலடி எடுத்து வச்சா பாம்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மள துரத்துமே. அத மீறி நீ எப்படி ஒவ்வொரு புத்துக்கும் முட்டையை உடைச்சு பால் ஊத்த போற? என் தாய் கனகதுர்கா எனக்கு துணையா இருக்கா. பாம்பை பார்த்து எனக்கு என்ன பயம்? அவ இருக்கிற தைரியத்துல தான் இந்த மாயக்கோட்டையோட எல்லைக்குள்ள நான் நுழைய போறேன். உனக்கு பயமா இருந்தா நீயும் கனகதுர்கா கிட்ட வேண்டிக்கிட்டு என் கூட வா. அம்மா தாயே, இப்ப நான் உள்ள போக போறேன். விஷக்கன்னிகாவோட பாதுகாப்பு அடுக்கலை தாண்டி என்ன அந்த மாயக்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகணும். வா போலாம். போலாம். அர்ஜுன் விளையாடுத்தனமா எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண இருந்தான். நல்ல வேளை காவேரி தப்பிச்சிட்டா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எல்லாம் சரியா தானே பண்ணேன். வரோம் பாருங்க. டேய், எல்லாம் ஒன்னால தாண்டா. நீ பண்ண முட்டாள்தனம் தான் இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம். நல்ல வேளை எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? டேய் அர்ஜுன், ஜஸ்ட் மிஸ்ல உன் சித்தியோட உயிரை காப்பாத்திருக்கோம். இல்லனா அவ கதையே முடிஞ்சிருக்கும்டா. சித்தப்பா, சும்மா என்னையவே திட்டாதீங்க. எல்லாம் உங்களால தான். என்னங்க? நீங்களும் அப்பாவும் காவேரி சித்தியை வச்சு டெமோ பண்ண சொல்லனா இந்நேரம் கௌரிய கொன்னு இருப்பேன். அதை கெடுத்ததே நீங்க எல்லாரும் தான். டேய், முட்டாள்தனமா பேசாத. டெமோவையே உன்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல. அப்புறம் எப்படிடா கௌரிய கொன்னு இருப்ப? அம்மா கோவப்படாதம்மா. நான் என்ன நினைச்சேனா? டேய், நீ என்னடா நினைக்கிற? நீ என்ன நினைச்சாலும் சரி, அண்ணன் கிட்ட எங்களால திட்டு வாங்க முடியாது. அவரு வேண்டாம் வேண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னாரு. காது கொடுத்து கேட்டியா? பெரியவர் மட்டும் என்ன அடிக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் ஆத்மா காத்துல கலந்திருக்கும். வீணா இருக்கிற இடத்துக்கே நானும் டிக்கெட் வாங்கியிருப்பேன். இப்ப நீங்க எல்லாரும் என்ன மாறி மாறி திட்டுறீங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்க. உங்க வாயாலேயே என்ன பாராட்ட வைக்கிறேன். அப்படி இல்லனா நான் அர்ஜுனே இல்ல. டேய், ஏன்டா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி பேசுற? அண்ணன் இப்பதான் திட்டி அனுப்பியிருக்காரு. திரும்பவும் வசியம் பண்றேன்னு சொல்ற? டேய், அதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா. சித்தப்பா, முதல்ல பயப்படுறதை நிறுத்துங்க. என்ன ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இப்ப என்னதான்டா பண்ணணுங்கிற? எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த வசிய மருந்தை வச்சு டெமோ பண்ணி சக்சஸ் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் டெமோ பண்றியா? டேய், அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அம்மா, ஒன்னும் ஆகாதுமா. நீங்க எல்லாரும் தைரியமா இருந்தீங்கன்னா இந்த மிஷன் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். டேய் அர்ஜுன், திரும்பவும் காவேரியை வச்சு டெமோ பண்றதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லடா. சித்தப்பா, இந்த முறை டெமோ இல்ல, ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன் தான். உங்களுக்கு புரியலையா? இப்ப பண்ண போறது சித்திய வச்சு இல்ல, கௌரிய வச்சுதான். கௌரியா? கௌரிய வச்சா என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பா, இந்த தடவை சித்தி இருந்த அபாய கட்டத்துக்கு கௌரிய கொண்டு போறேன். ஐயோ, இவன் என்னக்கா இப்படி சொல்றான்? டேய், இதெல்லாம் சரியா வருமாடா? அம்மா, 200% கரெக்டா வருமா? நீங்களே நம்பலனா எப்படிமா? ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா. டேய், நீ சொல்றதெல்லாம் எப்படிடா நம்ப சொல்ற? காவேரிய வசியம் பண்ணிட்டு அவளை விடுவிக்க மந்திரம் தெரியாம போராடிட்டு இருந்த. அதெல்லாம் நாங்க கண்ணால பாத்துக்கிட்டு இருந்தோமே. ஐயோ சித்தப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? சித்திய விடுவிக்கதான் நமக்கு இந்த மந்திரம் தேவை. அந்த குட்டி பிசாச நாம ஏன் விடுவிக்கணும்?
செத்து தொலையட்டுமே. சரிடா, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம். ஆனா பண்றத தெளிவா பண்ணு. தேரை இழுத்து தெருவுல விட்டுறாத. மா, இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்ரு. அர்ஜுனோட இன்னொரு முகத்தை நீங்க இனிமே தான் பார்க்க போறீங்க. டேய் அர்ஜுன், ஆ, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வேற எதுவும் தப்பு தண்டை ஆயிடாதுல்ல? சித்தப்பா, ஒண்ணும் ஆகாது. நீங்க எல்லாரும் ஏன் பக்கம் இருங்க. ஒரே ஒரு சொட்டு வசிய மருந்து, அதே புத்தகம், அதே மந்திரம். இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? நல்லதுதான் நடக்கும். இந்த தடவை அந்த கௌரி காலி. வாங்க, கௌரி இடத்துக்கு போவோம். ம்? வாங்க. சரி, வாங்க தம்பி. ஆ. பாம்புகளோட கண்ணை பாத்துறாத. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.